நம்ம சித்து பிளாக்ஸில் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு சீஸ் தக்காளி வெங்காயம் வச்சு இன்றைக்கி பீட்சா செய்ய போகிறோம். இதை வச்சு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணணும். சின்னதாக கட் பண்ணாதான் பீட்சா மாதிரி, பீட்சாவில் வந்து சர்க்கிளாக வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்க வேணாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணணும். பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறேன்னு. அதனால் சின்னதாக இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். இப்போ தக்காளி வெட்டியாச்சு, அடுத்து வெங்காயம் வெட்டணும். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போதுன்றனால ஒன்று எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு செய்யலாம். நான் வந்து தக்காளி அதிகமாக யாரும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயத்தையும் இப்படி சின்னதாக கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பெருசாக பீட்சா சாண்ட்விச்சுக்கெலாம் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. சின்னதாக கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இது ப்ரெட்டை வச்சு செய்கிறனால சின்னதாக போட்டாலே நல்லா இருக்கும். பெருசாக போட்டால் ஒரு இதுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ இந்த வெங்காய தக்காளி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெங்காய தக்காளியை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு சின்னதாக உங்களுக்கு வந்து தாளிக்கிறதுல எதில் தாளிப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து சின்னதாக இதை வச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வரிசை இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான வாட்டி வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா கேட்கும்ல. அடுத்து தக்காளி வணங்கட்டும் மாதிரி தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து மட்டன் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் டேஸ்ட்டு இறங்கணும். அதனால் வந்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா இந்த மாதிரி வணங்கி விடணும். ஆக்கட்டும். இப்போ நம்ம நல்லா வணங்கிடுச்சு. இதை வந்து எடுத்து ஒரு இதில் போட்டுக்கலாம். ஒரு தட்டத்தில் உங்களுக்கு எதில் போடணுமோ அதில் போட்டுக்கோங்க. அது எல்லா பேருக்கும் தெரியும். செஃப், உங்களுக்கு எப்படி சொல்லணும்? நல்லா இருக்கும் தான் செஃப். சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே செஃப். இதை வந்து அதுக்கு பேர் வெங்காய தக்காளி நார்மலாக போடுவீங்க. அப்போ வந்து வெங்காய தக்காளியில் டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது வெங்காய தக்காளிலேயும் டேஸ்ட் இருக்கும். ஆஃப் கட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சித்து விளாக் சேனல் நல்லா பாருங்கள். நாங்கள் எல்லா சமையல் வீடியோவும் போடுவோம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு ப்ரெட்டை லைட் டோஸ்ட் பண்ண போகிறோம்.
லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கல் சூடானோன்னா லைட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா இப்போ நம்ம சீஸை வச்சும் பண்ணணும், அதனால் லைட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் நம்மளுக்கு தேவை. சீஸ் பாக்ஸ் சீஸும் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லைஸ் சீஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த பாக்ஸ் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரெட்டை போட்டுக்கலாம். நம்ம ப்ரெட்டு போட்டாச்சு. ப்ரெட்டு போட்டதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாச்சும் சூடு ஏறணும். ப்ரெட்டு போட்டு கொஞ்சம் சூடாக ஏறின வாட்டி லைட்டாக தக்காளி வெங்காயம் வச்சுருந்தோம்ல, இதை வந்து இந்த இடத்துல இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சொல்லுங்கள். இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. நல்லா தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கிட்டு இப்போ சீஸ் போட போகிறோம். ஆஃப் சீஸ் மட்டும் வைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதையும் போட போகிறோம், இந்த க்யூப் சீஸையும் போட போகிறோம். அதனால் இது ஆஃப் சீஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த சீஸையும் மேலே வந்து துருவி போட்டுக்கிறோம். துருவிக்கலாம். இதனால தான் நான் ஆஃப் சீஸ் போட்டேன். உங்களுக்கு வந்து சீஸ் உங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா ஒரு சீஸ் முழுசாலே போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து சீஸெல்லாம் உருகி இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணலாம். போய் வெயிட்டர்கிட்டே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க, கெஸ்ட் கஸ்டமர் கைஸ். இதை வந்து சென்டர் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெட்டின வாட்டி ஒவ்வொரு சீஸாக எடுத்து சாப்பிட்லாம். இதை போய் கஸ்டமர்கிட்ட கொடுங்க. நீங்களும் வாங்க. நீங்கள் செஃப்னு சொல்லணும்ல இருப்பீங்க. வாங்க. ஃபோட்டோவில் எனக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். மாமா கொடுக்கல என்னது இது முட்டையும். சரி, எங்களோட கெஸ்ட் வந்து கஸ்டமர் சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கை சூப்பர்னு காமிங்க. இவங்க தான் எங்களோட ஷெஃப். நல்லா இருக்கு பாப்பா. என்ன போட்டிருக்கு? இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். It looks like beautiful. I think it's really wonderful dish. இந்த பிரெட் இருக்கு இல்லையா, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பிரெட் மாதிரி இருக்கு. இது எங்களோட சித்து விலாக் சேனலில் போட போகிறோம். அதனால் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, அப்படி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? பாருங்க, ஒரே முட்டை ஒரு ப்ரெட்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.